வளர்த்த இறங்கலாம். கவி மாடிக்கு போமா, அங்கே போய் விளையாடுவோம். போங்க, மழை பெஞ்சிருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். போங்க போய் கதவை தர. பார்த்து போ. என்னையா என்ன வெறும் தென்னை தட்டியா இருக்கு? காய போட்டிருக்கீங்களா? எதுக்கு? பார்த்து விழுந்துடக்கூடாது, பார்த்து போ. என்னம்மா, நான் அப்படி வரவா? நான் சின்ன பிள்ளை சுற்றி வர்றேன், நீ பெரிய ஆள், நீ ஊடெல்லாம் போ, அப்படியே கரடு மரடெல்லாம் தாண்டி, சரியா? நான் சுற்றி வரவான், என்ன பாதுகாக்குது அது. வா வா. கவி இங்கே பாரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம தென்னை மரம் பூ விடுது. இனிமேல் நல்லா தேங்காய் சாப்பிட்லாம், இளநீ குடிக்கலாம். நீ அப்படி ஏறி நிற்கிற? இப்படிலாம் ஏறி பார்க்கக்கூடாது, இறங்கு இறங்குங்க, வலிக்கி விட்டுரும். தான் தென்னை காய் பிஞ்சு கிடக்கு, ஒரு சின்ன பிஞ்சு விட்டுருக்கு. கவி குட்டிக்கு இளநீ காய்க்கும், நல்லா வெயிலுக்கு குடிக்கலாம். உனக்கு இளநீ பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? அவ்வளோ பிடிக்குமால? எத்தனை? 4. 4 குடிப்பியா? 2ஆ? சரி சரி. இப்போ எங்கே போகிற? வா. இந்த தென்னந்தட்டிலாம் ஏன் போட்டிருக்கோன்னா, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தப்போ வீடு வெக்க குறையட்டுமேனு வெட்டி போட்டாங்க கவிஸோட அப்பா. பார்த்தீங்களா எவ்வளோ அறிவாளியெல்லாம் இங்கே இருக்காங்கன்னு. இந்த ஐடியாவை கொடுத்ததே நான் தான். கொஞ்சம் பச்சையாக இருக்கிறப்ப வெயில் தாங்குச்சு, அப்புறம் 2 நாளில் தானாக ரொம்ப காஞ்சிருச்சு, அப்புறம் பழையபடி வைக்காதான் இருந்துச்சு. நீ என்ன பண்ணுற? கனமானதாக இருக்குது, கையில் காலில் விழுந்துற போகுது. காலையிலேருந்து மழை, வெளியில் வரலாம். சரி, இப்போ தான் கொஞ்சம் மழையும் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட்டு. வெயிலில் கொண்டாந்து வெளியில் காமிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் கவிஸை. கவி ஏதாவது பேசு. என்னதுமா? தண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன, அது பாட்டுக்கு இருக்கட்டும். சிரிக்கிறாங்க. முருங்கக்காய் கிடக்கான்னு பாருதான். இந்த கிடக்கே, இந்த நிறைய கிடக்கே. இந்த முருங்கக்காய் நிறையா காய்ச்சி கிடக்கு. நாளைக்கு பிடிங்கிடுவோம் குழம்புக்கு. கீரையெல்லாம் அழகாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கிடுவோம். வா 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 வா. நான் உன்னைய கூப்பிட்றேன், நீ என்னைய கூப்பிடு. என்ன பார்க்குற? இங்கேருந்து பார்த்தா என்ன தெரியுது? என்னது? எங்க நீ விலகு, நீ விலகு. இங்கேருந்து அடுத்த வீடு தெரியுது. ஆடா, அப்படியா பார்க்குறது? குனிஞ்சு பார்க்கக்கூடாது, நிமிந்து கெத்தா பாரு, நிமிந்து கெத்தா பார்க்கணும். இது எங்கள் வீட்டை சுற்றி உள்ளது, நல்லா பசுமையாக இருக்குது. என்ன கவி, உன் ஹைட்டுக்கு தக்கன இருக்கு. ஏன் உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? நிறையா இருக்கா? அது மாதிரி உனக்காகத்தான் வச்சுருக்காங்க போல. ஆமாடா, இங்கே 2 இருக்குது, அங்கே 2 இருக்குது, அங்கிட்டு 2 இருக்குது. நீ வெளியில் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு மாமா தான் இந்த டிசைன் போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஏறி பார்க்காதா, சறுக்கி விட்டுரு கால். சொல்ல முடியுமா சூழ்நிலையா?
வா போவோம். கவி, கவியோ, நம்ம பாதாம் மரத்தில் காக்கா கூடு கட்டியிருக்கு. எங்கன்னு கண்டுபிடி. எங்கன்னு இருக்குது கவி? ஆ, கூடு கட்டியிருக்கியா? ரொம்ப நேரம் நின்றனா தலையில் அடிக்கும் காக்கா. வா போவோம். போகலாமா? ஆ சரி, இறங்கு. பார்த்து இறங்க. வழுக்கம். இறங்கு, மெல்ல இறங்கு. படியில் தண்ணி கிடக்கு. காக்கா வந்து நிற்கிது. நம்ம நின்றோன்னா விரட்ட ஆரம்பிச்சிடும். காக்கா நிறையா வந்துடுச்சு. கோழியை பாரு, செவத்தில் வாக்கிங் போகுது. ஒரு சேவல் செவத்தில் இங்கேருந்து அங்கே வாக்கிங் போகுது பாரு, அழகா. பார்த்து இறங்கு. தாத்தா சோறு கேட்குறாரா? வாங்க தாத்தான்னு சொல்லு. ஏன் சாப்பிட வாங்க தாத்தான்னு சொல்லு. கவி சொல்ல மாட்டா?